வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் திங்கட்கிழமை பங்குனி திங்கள் ஏகாதசி விரதம் பங்குனி மாதம் நிறைவு பெற உள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி திங்கட்கிழமை 5வது பங்குனி திங்கள் பங்குனி மாதம் நிறைவு மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபாடு செய்யும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பராபவ எனும் பெயரோடு சித்திரை புத்தாண்டு மலர்கின்றது. இவை தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜராஜ குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பச சுவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற திங்கட்கிழமை 13/4/2026 அன்றைய தினம் பங்குனி திங்கள் பூர்த்தி நாள். அன்றைய தினம் இந்த பங்குனி மாதம் நிறைவு பெறுகிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை புதிய வருஷம் மலர்கிறது, சித்திரை 1ஆம் தேதி. எனவே இந்த பங்குனி மாதம் 30ஆம் நாள், பங்குனி மாதம் நிறைவிலே பங்குனி திங்கள் 5வது திங்கட்கிழமை, பங்குனி திங்களுடைய பூர்த்தி 5வது திங்கட்கிழமை. அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், பொங்கல் வழிபாடுகள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடியது. அது மட்டுமல்லாமல் அன்றைய தினத்திலே காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட விரதமாகிய ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசம் என்கிற பொழுது ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, 10ஓடு கூடிய 1 11வது திதி ஏகாதசி. எனவே இது வளர்பிறையிலும் வரும், தேய்பிறையிலும் வரும். இது தேய்பிறை ஏகாதசி. விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு இந்த பங்குனி மாதத்தினுடைய நிறைவு நாள், பங்குனி திங்களுடைய பூர்த்தி நாள், 5வது பங்குனி திங்கள் அம்பாள் ஆலயங்களிலே விசேஷ பூஜை வழிபாடு பொங்கல் வழிபாடும் கலந்து இறையருளையும் பெற்று மறுநாள் செவ்வாய்க்கிழமை பராபவ என்கின்ற புதிய வருஷம் நமக்கு சித்திரை புத்தாண்டாக அமைய இருக்கின்றது. எனவே இந்த வருகின்ற திங்கட்கிழமை பங்குனி திங்களிலே அம்பாள் ஆலயங்களிலும் வழிபாடு செய்து விஷ்ணு ஆலயங்களிலே ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.